உங்களுடைய தங்கம் வெள்ளி வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இந்த வாரம் வெளிவந்திருக்கிற படத்தில் எதிர்பார்ப்புக்குள்ளாக படம் பிளாஸ்ட். அதுக்கு காரணம் ஒன்று ஏஜிஎஸ் தயாரிப்பு. ஏன்னா பிரம்மாண்டமான படங்களையும் தயாரிப்போம், அதே சமயத்தில் ஒரு மீடியம் பட்ஜெட் மினிமம் பட்ஜெட் மாதிரியான படங்கள் நல்ல கதை அதையும் எடுப்போம் அப்படின்னு. ரெண்டாவது, அர்ஜுன் நிறைய இடங்களில் சம்மந்தமாக பயங்கர இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தார். இந்த படத்தை பாருங்கள், இந்த டைரக்டர் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு போகிற இடமெல்லாம் இப்படி அவர் ப்ரொமோட் பண்ணி பார்த்ததே இல்லை. குறிப்பாக ஏஜிஎஸ்ஸோடைய 28வது படம் இந்த படம். ஓகே, ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கதைன்னு மட்டும் தெரிஞ்சிடுச்சு. இது ஒரு ஃபேமிலி பின்னணியில் இந்த படம் இருக்கும் அப்படின்பொழுது சரி போய் தான் பார்க்கலாம் என்னதான் இருக்குது படத்தில் அப்படின்னு போய் பார்த்தோம். அர்ஜுன், அவருடைய மனைவி அபிராமி, மகள் பிரீத்தி முகுந்தன், அப்புறம் சித்தப்பா, மகளுடைய சித்தப்பா அர்ஜுனுடைய தம்பி விவேக் பிரசன்னா, இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் எல்லாருக்கும் மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும், பக்காவாக தெரியும். இது ஒரு பக்கம். இன்னொரு இடத்துல ஒரு மலை கிராமம், அந்த மலை கிராமத்துக்குள்ளே ஒரு 3500 அடியில் ஒரு விலை மதிக்க முடியாத அளவிற்கான ஒரு கனிம வளம் ஒன்று இருக்குது. அதை வெளியே எடுத்தால் ஒரு 7000 கோடி சம்பாதிக்கலான்ட்டு ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய முதலாளி பெரும் கோட்டீஸ்வரன் அதுக்கு முடிவு பண்ணுறாப்புல. அது ரிஸ்க்கும் கூட. இது ஒரு பக்கம். இதுக்கிடையில் ஒரு 1000 கோடி ஒரு இடத்துல போய் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அது ஆச்சா இல்லையான்னு இது இன்னொரு பக்கம். இந்த மூணும் ஒரு இடத்துல சேர்ற தான் இந்த படத்தினுடைய கதை. ரைட், ஓகே. ஆரம்பத்தில் அர்ஜுன் மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லிக் கொடுப்பாரு. சொல்லிக் கொடுத்தோடனே அவரோட மகள் சின்ன பொண்ணு போய் அடி வாங்கின்னு வரோம். மறுபடியும் அப்பா என்ன பண்ணார், திருப்பி அடிச்சுட்டு வாடினுவார். மறுபடியும் அடி வாங்கின்னு வரோம், திருப்பி அடிச்சுட்டு வாடினுவார். நானும் கராத்தே கற்றுக்கிட்ட பாப்பானோ வா கற்றுக்க அப்படின்னு. இப்படி கற்றுக்கணும்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் அந்த தற்காப்பு கலை தெரியும் அப்படின்பொழுது ஒரு ஃபேமிலியில் தற்காப்பு கலை தெரிஞ்சது ஒரு பெரிய விஷயமாயா அப்படின்ற ஒரு கேள்வி ஆரம்பத்தில் இருந்தாலும் படம் போக 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 எப்பா இந்த ஃபேமிலியை வச்சு தான் இந்த கதையே, இந்த கண்டென்ட்டே அதை வச்சு தான். இந்த கடைக்காரரும் பிடிச்சிருக்காரு இந்த டைரக்டர் சுபாஷ் கே ராஜ் அப்படின்னு தெரிய வருது. பிரதீப் ரங்கநாதனுடைய உதவியாளர். மிக முக்கியமான விஷயம். இதெல்லாம் மீறி இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்னு. பெண்களுக்கு ஒரு தற்காப்பு கலை தேவை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம நாட்டோடைய முக்கிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிற கூட கனிம வளங்களை சர்வசாதாரணமாக பெரும் கோட்டீஸ்வரர்கள் அரசியல்வாதிகளாக மனசு வச்சா தூக்கின்னு போயிடலாம். அப்புறமா பிரச்சனை அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் மட்டும்தான் போய் காப்பாற்றணும்னு கிடையாது. நமக்கு தெரியாதவங்களுக்கு பிரச்சனை வந்தால் கூட போய் காப்பாற்றணும்னு ஒரு அப்பா தன் மகளுக்கு சொல்கிறது. இதுக்குள்ளே நடக்கிற ஒரு சம்பவம் தான் இந்த கதை. மொத்தமாக சொல்லிட்டோம்னா ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக இருக்காது. ஒரு பக்கா ஆக்ஷன் படம். அதோடு சேர்ந்த ஒரு ஃபேமிலி ட்ராமா. பிரமாதமான மேக்கிங். எனக்கு ஒரு கொரியன் படம் பார்த்த மாதிரி இருந்தது. அதுவும் குறிப்பாக அர்ஜுனுக்கெலாம் வயசே ஆகாதாங்க அப்படின்ற ஒரு கேள்விலாம் இருக்குது. என்ன இப்போ ஒரு சின்ன பொண்ணுக்கு அப்பாவா நடிக்கிறாரு, பிரமாதமாக எடுபடுது. திடீர்னு பார்த்தா ஒரு டூயட் பாட ஆரம்பித்தா கூட அதை ஏற்றுப்பாங்க பொழுது. அந்த அளவுக்கு அந்த உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிது. ரெண்டாவது, இந்த படத்தில் அந்த வழக்கமாக இந்த கனிம வள கொள்ளை, அப்புறமா அது சம்மந்தமாக போய் அரசியல்வாதிகிட்ட பேரம் பேசுறது, அந்த மலை கிராமத்து வாழறவங்களுக்கு பிரச்சனை வர்றது, அப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு 1000 கோடியை ஒரு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அது ஒரு கட்டத்தில் மிஸ் ஆகிறது, அதை கண்டுபிடிக்க போன அந்த கேங் காணாமல் போகிறது, ஏன் காணாமல் போனாங்கன்ட்டு மறுபடியும் போயிட்டு இன்னொரு கேங்க் போய் அதை அலசி ஆராயிடுது. இப்படியா ஒரு கதை போய்கிட்டு இருந்தாலும் சரி இந்த ஃபேமிலி என்ன பண்ண போதியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஃபேமிலி இறங்கி சம்பவம் பண்ணுது. அதுதாங்க இந்த பிளாஸ்ட். கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு 2 மணி நேரம் 25 நிமிஷத்துக்கு போகுது. படம் போகுது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் டெக்னிக்கல் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. டெக்னிக்கலான விஷயங்கள், ஒரு கேமரா ஒர்க் ஆகட்டும், குறிப்பாக மியூசிக் கேஜிஎஃப் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் தான் இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. மியூசிக் அங்கங்கே ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படி
துயரா மாதிரி இருந்ததுன்னா படம் அதெல்லாம் அந்த மியூசிக் தூக்கி இருந்தது வந்து ஒளிப்பதிவு பக்காவாக இருக்குது. இதெல்லாம் மீறி இந்த படத்தில் ஒட்டுமொத்த படத்தையும் 2 பேர் தூக்கி சுமக்கிறாங்க, தாராளமாக சொல்லலாம். ஒரு பக்கம் அர்ஜுன், இன்னொரு பக்கம் வந்து பிரீத்தி முகுந்தன். பிரமாதமான நடிப்பு 2 பேரும். அதுவும் பிரீத்தி முகுந்தன்லாம் பண்ணுற ஃபைட்டெலாம் இருக்குது பாரு, தியேட்டர் கிளாப்ஸ் அள்ளு தூக்குது வந்து. அதுவும் ஒரு மெடிக்கல் ஷாப்பு சீன் ஒன்று இருக்கும், அதை நம்மளால் கணிக்க முடியுது. ஆனால் பார்வையாளராக பார்க்கும்பொழுது, ஆடியன்ஸ் அதை பார்க்கும்பொழுது அந்த இடத்துல நடக்கிற ஒரு சின்ன ஃபைட்டு தான் தியேட்டரே அல்லோகலப்படுது. அப்புறம் இதெல்லாம் தாண்டி ஒரு படத்தினுடைய ஒரு நடு மையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியே இறங்கி இந்த வில்லன்கள் குரூப்பை தும்சம் பண்ணுற ஒரு காட்சி இருக்குது பாருங்க. அந்த ஃபைட் கம்போசிங் வேற லெவல். இது வந்து அர்ஜுனால தான் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு பக்கவா இருக்குது. ஏன்னா சில ஃபைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வந்து அந்த அளவுக்கு அடித்து நொறுக்கிறாப்புல. கூட வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் அபிராமியோட ஃபைட்டு இன்னும் கலக்கலாக இருக்குது. அதுக்கு ஆரம்பத்திலே ஒரு லீடை ஒன்று கொடுத்துட்டாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, விவேக் பிரசன்னா இவர் கேரக்டர் ஆரம்பத்துலேருந்து காமிப்பாங்க. இவர் தான் மெடிக்கல் ஷாப் வச்சுருப்பார், ரொம்ப சாஃப்டாக பேசுவார், அண்ணன் எங்கே இருக்கிறாருன்னு கேட்பார். அப்புறம் வந்து தான் அண்ணன் மகளை வந்து பார்த்து ஜாகிரதையாக போமா அப்படின்வார். இவர் ஏதோ ஒரு வில்லன் கோஷ்டி ஆள் போலகுது. இவர் இந்த நம்ம வால்டர் வெற்றிவேல்ல ஒரு கேரக்டர் ஒன்று வரும்ல, அது மாதிரி இவர் ஏதோ ஒரு ஆள் பொழுது, இவர் ஏதோ ஒரு ஸ்பை வேலை பார்க்குறவர் பொழுது, இவர் வந்து ஏதோ தீவிரவாத குரூப்போடு சேர்ந்த ஒரு பிள்ளைய. அர்ஜுன் படம்னா அதெல்லாம் தோணும் இல்லையா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் வந்து விவேக் பிரசன் அவர் சம்பவம் பண்ணுவார். இப்போ தேட்டரே பற்றிக்குதுங்க, வந்து தேட்டரே பற்றிக்குது. பக்கவாக ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு கொரியன் படம் பார்த்த மாதிரி இருந்தது அது. சரி, படத்தில் வந்து மிஸ்டேக்கே இல்லையா அப்படின்னா இருக்குது கண்டிப்பாக. படம் வந்து போகுது 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 போகுது. ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாப்பில் படம் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ஹாப்பில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த இடத்துல டைரக்டர் கொஞ்சம் குழம்புறாரு. அர்ஜுனும் அவருக்கான இன்புட்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. அதெல்லாம் மீறி இதுக்குள்ளேயே முடிஞ்சிடுச்சு. இது எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னா ஒரு வழியாக கீர்த்தி கொண்டு போயிடுறாங்க. அது இல்லை, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்குதுங்க. ஏன்னா பவன், ஜான் கொக்கேன், அப்புறமா திலீபன், எங்கேயும் எப்போதும் திலீபன், இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திலீபன்லாம் வந்து ஒரு நல்ல நடிகர். வந்து அவருக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கலையோன்னு தோணுது வந்து. ஆனால் ஒரு சில இடங்கள்லாம் அவர் வந்து அந்த ஆக்டிங் மிஸ் பண்ணுறாரோ எனக்கு தோணுது வந்து. ஒரு சின்ன உதாரணம், கதையை சொல்லலை. திலீபன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவருடைய மனைவியும் மகனையும் கடத்திடுவாங்க. அப்போ அந்த நேரம் எப்படி பதறணும், அது கடத்தத்தை மட்டும் கிடையாது, சித்திரவதை பண்ணுவாங்க, பதறணும். இவர் பதறாரு. ஆனால் ஸ்க்ரீனில் யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியல வந்து. அதை வந்து இதுவாகலை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் இந்த எமோஷ்னல் சென்டிமெண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆகாமல் இருக்குது வந்து. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு மெடிக்கல் ஷாப் சீனுக்கு பிறகு படம் அப்படியே சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் அப்படி படம் வந்து வேறு மாதிரி டைவெர்ட் ஆகி போகிறத வந்து அப்படி ஸ்டேரிங்கை பிடிச்சி திருப்பி கொண்டு வந்து நேராக NH ரோட்டில் அர்ஜுன் தான் அப்படி தூக்கின்னு போகிறார். சும்மா ஒரு 180-200 கிலோமீட்டர் வேகத்தில் அடித்து தூக்குறாரு வந்து. அதுதான் சொன்னேன், இந்த படத்தினுடைய முக்கிய மைய கதாநாயகன் அர்ஜுன் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. படம் அது இவ்வளோ லென்த்து தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா திருமணா ஃபைட்டு, வந்தா ஃபைட்டு, அடிச்சா ஃபைட்டு, இந்த படத்துக்கு தேவைதான். ஆனால் ஃபைட்டுன்னு போகிறதுனால இன்னும் கூட எமோஷனலாக நிறைய சொல்லியிருக்கலாமே, இன்னும் கூட சென்டிமெண்ட்டாக நிறைய விஷயங்களை சேர்த்துருக்கலாமே. இந்த ஃபேமிலியே ஏன் வந்து இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ், இந்த கராத்தாவை கற்றுக்கிறாங்க, இதனுடைய பின்னணி என்னன்னு ஒரு சின்ன கதை சொல்லியிருக்கலாமே. இவங்களுக்கு வந்து இவ்வளோ மனிதநேயத்தோடு நடந்துக்கிற இவங்களுக்கான பின்னணி என்ன? அதாவது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் உதவி பண்ணணும்னு கிடையாது, தெரியாதவங்களா இருந்தாலும் உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய அந்த அந்த விஷயம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. இப்படியெல்லாம் கேள்வி இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கத்திரி போட்டிருக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சலிப்பு, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் வந்துடுது. வந்த பிறகு மறுபடியும் கதை ஓட ஆரம்பிக்குது வந்து. ஐயோ, இந்த படத்துக்கு பார்ட் 2 வர ஏதாவது லீடு கொடுக்குறாங்களோ என்னவோ அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே தான் அது போகுது. நீங்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை முடிச்சிடலாம். அது நீங்கள் வில்லனை வந்து இறங்கி தும்சம் பண்ணி அடித்து காலி பண்ணு கிடையாது. ஒரே ஒரு டயலாக்ல கூட முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் வந்து.
ஆனால் ஏன் அதை வந்து அவ்வளோ லென்த்தாக ஒரு 90s படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலை கொண்டு வந்துருச்சு வந்து. இதெல்லாம் மீறி இந்த படத்தை ஒரு ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் கண்டிப்பாக. அது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இன்றைக்கி தற்காப்பு கலை ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இங்கே ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை வந்து நம்ம அசால்ட்டாக தொட்டுடலாம், அந்த பொண்ணை வந்து நம்ம ஒரு சீண்டல் பண்ணிடலாம், அந்த பொண்ணு தானே கடை உள்ள இருக்கிறா, ஒரு 2 கடை இருக்கு எதிர்க்க ஒரு பொறுக்கி போய் ஒரு மருந்து வாங்க போவான், எதிர்கடையில் ஒரு ஆம்பளை இருப்பான், ஆம்பளை இருக்கான் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிப்பான், இங்கே வந்து பொம்பளை புள்ள தானே இருக்குது, இங்கே போய் நம்ம மிரட்டி அந்த மருந்தை வாங்கிடலான்னு நினச்சி போகிறவனு தான் வந்தது வேண. சும்மா என்னையாடா பொம்பளை புள்ளன்னு நினச்சி நின்ட்டு வச்சு வாங்க இருக்குது பாருங்கள். இது கண்டிப்பாக இன்றைய பசங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கண்டிப்பாக தற்காப்பு கலை கண்டிப்பாக கத்தியாக வேண்டும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் இன்னைக்கு வந்து நாடே இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது கற்றுக்கிட்டா எல்லாரும் சமாளிச்சிடலாமான்னு ஓரளவு இல்லை, நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும்ல. ஒரு குடும்பமே இறங்கி ஒரு ரூமுக்குள்ளே ஒரு ஃபைட் பண்ணும்பொழுது நமக்கே பார்த்தோன்னே ஒரு உற்சாகமாகுது வந்து, போட்டு வெளுங்க அடி தூள் கலப்பு அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் மாரி இந்த படத்தை எனக்கு இந்த புதுமுக இயக்குனர் ஒரே நேர்கோட்டில் கொண்டு போயிருக்காரு வந்து. எந்த கிளைக்கதை எதுவும் சொல்லாமல், மற்ற விஷயங்கள் எதையும் சேர்க்காம ஒரே நேர்கோட்டில் ஒன்று எடுத்தோமா இதை அப்படியே முடிச்சுட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன விருப்பம்னா, ஒரு கிளைக்கதை சொல்லி இருக்கலாமே அப்படின்னு தோணுது வந்து. இதெல்லாம் மீறி திரும்ப சொல்றது தான் ஆர்டிஸ்ட், அது அர்ஜுன் ஆகட்டும், அபிராமி, பிரீத்தி முகுந்தன், விவேக் பிரசன்னா, எத்தனை பேரும் வந்து பிரமாதம் அவங்களுக்கான வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கான வேலையை ஒரு வாங்கியிருக்காரு, டைரக்டர் வாங்கியிருக்காரு. இதெல்லாம் மீறி சின்ன சின்ன லாஜிக்கான கேள்விகள்லாம் இருக்குது வந்து. சில இடங்களில் தொய்வாக போகுது படம். அதெல்லாம் ரொம்ப பூத கண்ணாடி வச்சு பார்த்தோம்னா அப்புறம் படமே எடுக்க முடியாது சாமி. இவ்வளோ, ஏன்னா சில படங்கள்லாம் காட்டு மொக்க படமாக இருக்குது வந்து, உட்காரவே முடியல நம்மளால். அந்த படங்கள்லாம் இருக்கும்பொழுது இந்த படத்தை உண்மையிலேயே வந்து, ஏன்னா ஏஜிஎஸ் நூறும் கண்டிப்பாக அவங்க வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்பொழுது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மீடியம் பட்ஜெட்டில் தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க, கதையை நம்பி தான் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் மீறி இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். சின்ன சின்ன இடங்களில் ரத்தம் அது மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் வந்து ஆபாச காட்சிகள், ஆபாச வசனங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு பெண்களுக்கு தன்னம்பிக்கையான ஒரு படமாக இந்த படம் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. பிளாஸ்ட் உண்மையிலே பிளாஸ்ட் ஆகட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.